கருணையாயிரு, பிற உயிர் மேல அன்பாயிரு. பிற உயிர் மேல அன்பா இருக்க, இது போதும். இதுதான் ஒழுக்கம், வேற ஒரு ஒழுக்கம் வேண்டாம் நம்மளுக்கு. எல்லாரையும் உன்ன போல பாரு. அது எந்த ஜீவராசினா புழுவா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், ஜட பொருளாகட்டும், எல்லாத்தையும் உன்ன மாதிரி பாரு, அன்பா பாரு, எல்லாத்தையும் அரவணி. போதுமானது. இந்த ஒழுக்கம் வந்தா போதும். மூலத்துக்கான அறிவு உங்ககிட்ட வந்துடும். உங்களுக்கு யாரும் என்ன சொல்லி கொடுங்க அவசியமே கிடையாது. எல்லா அறிவும் நீங்க சொல்லலாம் எல்லாருக்கும். இங்க அங்கதான் பிரச்சனை ஆகி போச்சு. எல்லாரும் எவனா அறிவு கொடுப்பானோ, எவனா என்ன கொடுப்பானோ ஓடி நீங்க. அவன் இருக்கிற இடத்துல இருந்து அன்பா இருந்து கருணையா இருந்து எல்லா உயிருக்கு எல்லாம் தன்மை இருக்கு, ஜட பொருள் முதல் கொண்டு அந்த தன்மை இருக்குது. நீ உணர்ந்து பாரு, உனக்குள்ள இருக்கிற அறிவை நீ வேலை வேலை செய்யும். நம்மளுக்கு யாரும் எந்த போதை நீங்க அவனுக்கு கொடுக்க தேவையில்ல. அவங்ககிட்ட அறிவு அவங்ககிட்டே இருக்குது. அந்த விலைக்கு வைக்கிற வேலை செய்ய வேண்டியதான் நம்ம வேலை. அந்த விலைக்கு வைக்கிறது நம்ம பிற உயிர் மேல அன்பா அது உன்ன மாதிரி நீ பாரு. அப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள அறிவு வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், தைரியம் வந்துடும், உண்மை விளையிடும். நம்ம யாருன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட உண்மையான தன்மை. புரியுதா? தெளிவா புரியுது.